அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நல்ல குருத்தோலை ஞாயிறின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் கூறிக்கொள்ளுகிறேன். சபையாராகிய நாம் அனைவரும் இந்த நாளிலே இந்த பரிசுத்த வாரத்துக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறோம். இந்த பரிசுத்த வாரம் என்பது சபையினுடைய 40 நாள் உபவாசத்திற்கு பிறகு பரிசுத்த வாரம் ஆரம்பிக்கும். 40 நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடுமையான உபவாசம் இருந்து 3 சோதனைகளை வெற்றி பெற்ற பிறகு இந்த சபையானது பரிசுத்த வாரத்தை அனுசரிக்கிறது. இந்த பரிசுத்த வாரத்தில் முக்கியமாக புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மிகவும் பிரத்யேக நாளாக கருதப்படுகிறது. அதில் புதன்கிழமை கிறிஸ்தவ சில திருச்சபைகளிலே போன ஆண்டு இந்த மாதிரி செஞ்ச சிலுவையை கொண்டு வந்து அதை நெருப்பிலே சுட்டெரித்து அதன் சாம்பலாக்கி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வைபவம் புதன்கிழமையிலே நடக்கும். ஆவிக்குரிய திருச்சபைகளிலே நாம் அப்படி செய்வதில்லை. ஏனென்றால் இயேசுவின் சிலுவையை எரிப்பது நம்முடைய கடமை அல்ல என்பதனால் நாம் அதை செய்வதில்லை. ஆனால் அதை சில கத்தோலிக்க திருச்சபைகளிலே அதை செய்து வருகிறார்கள். அதே போல் இன்னும் வியாழக்கிழமை பார்த்தோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து கொடுத்த முதல் கம்யூனியனும் அதுதான். அவர் இறக்கும்போது அவர் கொடுத்த கடைசி கம்யூனியனும் அதுதான் என்று சொல்லி நாம் கருதுகிறோம். அப்படி அவர் அந்த ராபோஜனத்தை கொடுக்கும் பொழுது மேல் வீட்டை ஆயத்தப்படுத்தி எல்லா 12 சீடர்களோடு அந்த ராபோஜனத்தை எடுத்துக்கொண்டார். அவர் எடுத்துக்கொண்ட அந்த வார்த்தையிலே அவர் சொன்ன பொழுது, இந்த அப்பத்தை என்னுடைய சரீரமாகவும் இந்த இரத்தத்தை என்னுடைய மாமிசமாகவும் புசியுங்கள் என்று அவர் சொன்னார். அப்படியாக அந்த கம்யூனியனை அவர் கொடுத்த பிறகு அவர் சொன்னார், இன்றைக்கு நான் உங்களோடு புசிக்கிறேன், இதன் பிறகு நான் என் பிதாவோடு மட்டுமே நீங்கள் பரலோகம் வரும் பொழுது உங்களோடு மட்டுமே நான் இதை புசிக்க முடியும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அது அவருடைய மரணத்துக்கு முன்பாக எடுக்கப்பட்ட கடைசி கம்யூனியனும் பிரதான கம்யூனியன். உலகத்திலே நாம் வாழ்கின்ற நாட்களிலே அந்த வியாழக்கிழமை கம்யூனியன் ஒரு பிரதான கம்யூனியனாக இருக்கிறது. அது சிறப்பான ஒரு கம்யூனியன். அந்த கம்யூனியன் வியாழக்கிழமை நம்முடைய திருச்சபையில் வைத்து 7:30 மணி அளவிலே இங்கே ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனையிலே அந்த பிரதான கம்யூனியன் கொடுக்கப்படும் என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வெள்ளிக்கிழமை ஆராதனை உங்களுக்கு 10:30 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று உத்தேசித்திருக்கிறோம். 10:30 மணிக்கு ஆரம்பித்து அதை முடிப்பதற்காக இருக்கிறோம். அதில் செய்திகளை கொடுக்கிற பிள்ளைகள் உடைய பெயர்கள் உங்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டேன். நீங்கள் இதுவரை யாரும் கொடுக்கவில்லை. இருந்தாலும் நானே உங்களுக்கு சொல்லிவிடலாம் என்று இருக்கிறேன். செய்திகள் யார் யார் கொடுக்க வேண்டும் என்று எத்தனைப்படுகிறீர்கள் என்றால், போன வருடம் கொடுத்தவர்கள் எல்லாரும் செய்திகளை கொடுக்கும்படியாக என்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் முக்கியமாக யார் யார் என்று சொன்னால், இஸ்ரவேல், எஸ்தர், ஷைலா, ஆனந்தி, சுனு மேடம் அவர்கள் செய்திகளை வழங்குவார்கள் என்பதை உங்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், வேறு யாராவது இன்னும் நான் செய்தி கொடுக்கிறேன், என் பேரை விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் என்னிடத்தில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆசைப்பட்டால் செய்திகளை கொடுக்கலாம். அதனால் ஜோதிக்கும் கொடுக்கலாம். இன்னும் வேறு யாராவது இருந்தாலும் உங்கள் பேரை சொல்லுங்கள். இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. இதை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பேசிக்கலான்னு சொல்லி சபையிலே பேசுகிறதுக்கு இதுதான் காரணம். ஜோதிக்கும் அந்த பெயரை கொடுத்து விடுகிறோம். செய்திகளை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தயார் செய்து வர வேண்டும். ஜெபத்திலே அந்த வசனங்களை வைத்து தியானித்து வர வேண்டும். அந்த வசனங்களிலே தேவ ஆவியானவர் என்னத்தை போதிக்கிறார் என்பதையும் நீங்கள் சிந்தித்து தியானித்து வர வேண்டும் என்பது முக்கியமாக இருக்கிறது. உங்களுக்கான வசனத்தை நான் உங்களுக்கு இதில் வாட்ஸ்அப்பிலே கொடுத்து விடுகிறேன். அதை நீங்கள் படித்து அந்த வசனங்களுக்கு ஏற்ற மாதிரி போன ஆண்டு சிறப்பாக ப்ரிப்பரேஷனாக இருந்தது. நான் எதிர்பார்க்காத அளவிற்கு ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதே வசனத்தை ஒருவேளை இந்த வருஷம் கிடச்சிதுன்னா அதே செய்தியை ப்ரிப்பேர் பண்ணி இங்கே கொடுத்துட வேண்டாம். வருஷம் மாறணும் செய்திகள். ஏனென்று சொன்னால் ஆவியானவர் அப்படி தான். அந்த பைபிள் எல்லா காலகட்டத்துக்கும் மாற்றங்களை ஏற்படுத்தும். அதே போல் இந்த நாளிலே மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை செய்தியிலே குருத்தோலை ஞாயிறு செய்தியாக எடுத்துக்கொள்வோம்.
மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 21:1வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு கூட குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த ஓசன்னா ஞாயிறு என்று நாம் அழைக்கிறோம். அதே போல் இந்த கழுதை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த ஓசன்னா ஞாயிறிலே குருத்தோலை முக்கிய பங்கு வகிக்கிறது. எல்லாரும் குருத்தோலையை எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். உங்கள் கையில் குருத்தோலை இருக்கா? எல்லார் கையிலையும் குருத்தோலை இருக்கா? ஓகே, குருத்தோலை இருக்குது உங்கள் கையில எல்லாம். சரி, இது குருத்தோலை ஞாயிறு என்று நாம் சொல்லுகிறோம். அதே நேரம் ஓசன்னா ஞாயிறு என்று நாம் சொல்லுகிறோம். இதை என்ன ஞாயிறு என்று சொல்லுகிறோம்? ஓசன்னா ஞாயிறு என்று சொல்லுகிறோம். அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியம் வாய்ந்தது என்னவென்று சொன்னால், இதிலே ஒரு மிருகம் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த மிருகத்தின் பெயர் கழுதை. இயேசு கிறிஸ்து ஏன் இந்த நாள் பரிசுத்த வாரத்தில் முதல் நாளிலே அவர் கழுதையை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், கழுதை த ஹியூமனிட்டி சர்வீஸ் என்று அழைக்கிறார்கள். கழுதையை ஆதி காலங்களிலே மனிதனுக்கு தேவையான சர்வீஸை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. ஆகவே தான் கழுதை என்று அழைக்கப்படுகிறது. த ஹியூமனிட்டி சர்வீஸ் அண்ட் த ப்ரிசர்வன்ஸ் பீஸ் அண்ட் இட் இஸ் அ ஜாய் ஆஃப் த நேச்சர். அது இயற்கையாக அது சமாதானத்தை கொடுக்கக்கூடியது. கழுதை சமாதானத்தின் அடையாளமாக இருக்கிறது என்று வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கழுதை கட்டப்பட்டிருந்தது. நாம் முக்கியமாக பார்க்குறோம், இயேசு பயன்படுத்தின கழுதை ஆண் கழுதையா பெண் கழுதையா என்று பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு பயன்படுத்தின கழுதை பெண் கழுதையாக இருந்தது. கழுதை குட்டியாகிய மரியும் இருந்தது என்று பார்க்கிறோம். அப்படி என்று சொல்லும் பொழுது ஒரு பிரசவித்த ஒரு கழுதையும் அதனுடைய குட்டியையும் அங்கே வேதவசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பெண்ணை ஏன் இங்கே கொடுத்திருக்கிறார்? இயேசு ஏன் பெண் கழுதையின் மேல் ஏறினார், ஆண் கழுதையின் மேல் ஏன் ஏறவில்லை என்பதற்கு ஆவிக்குரிய அடையாளத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், பெண் என்பவள் மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறார். பிரசவ வேதனைப்பட்டு பிள்ளை பெற்ற மணவாட்டி. இயேசு கிறிஸ்துவுக்கு தயாராகக்கூடிய மணவாட்டி எப்படி இருப்பாள்? பிரசவ வேதனைப்பட்டு பிள்ளை பெற்ற மணவாட்டி தான் இயேசுவுக்கு தகுதியானவள். தட் மீன்ஸ் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த புதிதாய் பிறந்த குழந்தையை குறித்து தான் அங்கே ஆவிக்குரிய அடையாளமாக கழுதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு இந்த பெண் கழுதையை தெரிந்தெடுத்தார். இன்றைக்கு திருச்சபையை நாம் என்ன சொல்கிறோம்? மணவாட்டி என்று சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் மணவாளன் என்று சொல்கிறோம். ஆகவே மணவாளன் தேர்ந்தெடுக்கிற மணவாட்டியாய் நீ ஆயத்தப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. நீ இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மணவாட்டியாக இருக்கிறாயா என்பதை யோசித்துப்பார். இயேசு உன்னை தேர்ந்தெடுத்த ஒரு மணவாட்டியாக இருப்பாயா என்று சொன்னால், இயேசு உன்னை மணவாட்டியாக தேர்ந்தெடுப்பார். ஆனால் இயேசு தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மணவாட்டி எப்படி இருந்தால்? இந்த மணவாட்டி கட்டப்பட்டிருந்தாள். கட்டப்பட்ட ஒரு மணவாட்டியாக இருக்கிறாள். இந்த மணவாட்டி எப்படி இருந்தால்? இயேசு தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக அவள் கட்டப்பட்டிருந்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நம்மை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக நாம் அநேக காரியங்களில் கட்டப்பட்டிருந்தோம். பாவத்தின் சாபங்களில் கட்டப்பட்டிருந்தோம். அந்நிய விக்கிரக வணக்கத்தில் கட்டப்பட்டிருந்தோம். இவ்விதமாய் கட்டப்பட்டிருந்த நாம், இயேசு முதலிலே சொல்கிறார், அந்த மணவாட்டி கட்டப்பட்டிருப்பாள். கழுதையை நாம் மணவாட்டி என்று எடுத்துக்கொள்வோம். அந்த மணவாட்டி என்ன செய்வா? கட்டப்பட்டு இருக்கிறாள். இயேசு மணவாட்டியை தேர்ந்தெடுத்த பொழுதே அந்த மணவாட்டி கட்டப்பட்டிருந்தாள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் கட்டப்பட்டிருந்தீர்கள். சாபத்தால் கட்டப்பட்டிருந்தீர்கள், பாவத்தால் கட்டப்பட்டிருந்தீர்கள், மற்றும் பூர்வீக பிரச்சனைகளால் கட்டப்பட்டிருந்தீர்கள். நீங்கள் கட்டப்பட்ட மணவாட்டியாக இருந்தீர்கள். இயேசு முதலில் என்ன சொல்கிறார்? அந்த கட்டை அவிழ்க்க வேண்டும் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 21:2வது வசனத்தை பாருங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடனே ஒரு குட்டியையும்
கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் அந்த கழுதையை கட்டை என்ன செய்ய வேண்டும்? அவிழ்க்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனவாட்டிகளே, இந்த சபையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த திருச்சபையை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மனவாட்டிகளே, நீங்கள் எதிலாவது கட்டப்பட்டிருந்தால் முதலில் உங்கள் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சாபம் என்ற கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட மனவாட்டி, பாவம் என்ற கட்டுகளிலிருந்து அவிழ்க்கப்பட்ட மனவாட்டி, பிரச்சனை போராட்டங்கள் என்ற கட்டுகளில் அவிழ்க்கப்பட்ட ஒரு மனவாட்டியாய் நாம் இருக்க வேண்டும். இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரே எனக்கு நீர் என்னத்தை உணர்த்துகிறீர், எந்த கட்டிலிருந்து நான் விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி கேட்டு அந்த கட்டுகளிலிருந்து நீங்கள் அவிழ்க்கப்பட வேண்டும். அப்பொழுது பாருங்கள், கட்டை அவிழ்க்கப்பட்ட பொழுது அந்த கழுதை யாருக்கு சொந்தமான கழுதையாய் மாறுகிறது? ஆண்டவருக்கான கழுதையாய் மாறுகிறது. அல்லேலூயா. அது அந்த 3வது வசனத்தில் படிங்க. அது யார் எதுக்குன்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டப்பட்ட கழுதைகள், ஆண்டவருக்கு வேண்டப்பட்ட மனவாட்டிகள். இந்த மனவாட்டிகள் ஆண்டவர் உங்களுக்கு அவருக்கு நீங்கள் தேவைப்படுகிறீர்கள். ஆண்டவருக்கு நீங்கள் வேண்டப்பட்டவர்கள். இயேசுவுக்கு நீங்க வேணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். We are the children of God. நம்ம ஆண்டவருக்கு சொந்தமான கழுதைகள். இந்த கழுதை யாருக்கு சொந்தமான கழுதை? என் இயேசுவுக்கு சொந்தமான கழுதை. அல்லேலூயா. இயேசு ஏன் அந்த கழுதையின் கட்டை அவிழ்த்தார்? இயேசுவுக்கு வேண்டும் என்ற கழுதையினால் அந்த கட்டை அவிழ்த்தார். அந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிறது என்பதை இயேசு கண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவின் கண்கள் கட்டப்பட்ட கழுதையின் மீது பாய்ந்தது. இன்னைக்கு உங்கள் மீது இயேசுவின் கண்கள் பட்டிருக்கிறது. மனவாட்டிகளே, உங்களுடைய கட்டை அவிழ்த்திருக்கிறார். நீங்கள் என் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை அவர் அங்கே உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த குருத்தோலை ஞாயிறிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாருக்கு சொந்தம் தெரியுமா? நான் ஒருவேளை சொல்லலாம், நான் என்னுடைய குடும்பத்திற்கு சொந்தம், நான் என் சகோதர சகோதரிகளுக்கு சொந்தம், நான் என் பிள்ளைகளுக்கு சொந்தம், நான் என் மனைவிக்கு சொந்தம், நான் என் கணவருக்கு சொந்தம் என்று சொல்லலாம். ஆனால் இது எல்லாம் உலகத்தில் மட்டும்தான். ஆனால் நான் நிரந்தரமாய் சொல்லுகிறேன், நாம் எல்லாம் என் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா. We are all belong to Jesus children. நாம் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தமானவங்க. நம்ம இந்த உலகத்தில் எதையும் எடுத்துட்டு போக மாட்டோம். when we are going, நம்ம நத்திங், நம்ம கையில் எதுவுமே இருக்காது. நம்ம வெறுமையாக வந்தோம், தாயின் வயிற்றில் வெறுமையாக தான் போவோம். எடுத்துட்டு எதையும் தூக்கி கொண்டு போக மாட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவருக்கு சொந்தமான கழுதைகளாக இருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு சொந்தமான கழுதை முறுமுறுக்கலாமா? ஆண்டவருக்கு சொந்தமான கழுதைக்கு கோபம் வரலாமா? ஆண்டவருக்கு சொந்தமான கழுதைகள் என்ன செய்யலாம்? நம்ம இஷ்டப்படி ஒருவரை வெறுக்கலாமா? சண்டை போடலாமா? ஆண்டவருக்கு சொந்தமான கழுதைகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு சொந்தமான கழுதைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அன்போடு இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு சொந்தமான கழுதைகள் வேதம் வாசிப்போடு இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு சொந்தமான கழுதைகள் ஜெபத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு சொந்தமான கழுதைகள் எப்போதும் ஆண்டவரை பற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சொந்தமான கழுதைகள். சில நேரங்களிலே சிலர் ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளைங்க எப்பயும் நான் கரெக்டாக இருக்க வேண்டும்னு நினைப்போம். யாராவது தப்பு பண்ணிட்டா உடனே பிரச்சனை பண்ணி போராட்டத்தை பண்ணி அதை ஊதி பெருசாக்கி. ஆண்டவருக்கு சொந்தமான கழுதைகள் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளே, சாந்த குணத்தோடு இருக்க வேண்டும். இந்த கழுதை கட்டவிழ்க்கும் போதும் அமைதியாக நின்றுச்சு. அந்த கழுதையை எடுத்துக்கிட்டு வரும்போதும் அமைதியாக நின்றுச்சு.